இங்கே பாருங்களேன், தண்ணி திறந்து விட்டுருக்காங்க, வழியுது பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மதகு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தும்பி பறக்குதுங்க. பாருங்களேன், எவ்வளோ தும்பி பாருங்களேன், ஃபுல்லாக தும்பி தாங்க இருக்குங்க. உங்களுக்கு கேமராவில் தெரியுதா தெரியல, எக்கச்சக்கமாக இருக்குது தும்பி. எங்கேருந்து வந்துச்சு தெரியல இவ்வளோ தும்பிங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் சோலோ ட்ராவலர் அருண். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த லொக்கேஷன் கொஞ்சம் பாருங்களேன், பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, செம்பரம்பாக்கம் ஏரியில் தாங்க நின்றுட்டுருக்கோம். ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதாங்க செம்பரம்பாக்கம் ஏரி போகிற வழிங்க. இது பார்த்தீங்கன்னா மேலே ஏரிக்கு மேலே போகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா வெயில் வந்து செம்மையாக அடிக்குதுங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சுது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில் அடிக்குதுங்க. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம செம்பரம்பாக்கம் ஏரியில் தாங்க நின்றுட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து இங்கே ஏரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏரியில் எவ்வளோ தண்ணி இருக்குது, எப்படி இருக்குது எல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குன்றத்தூர் டு ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற மெயின் ரோடுங்க. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்கும். அதாவது குன்றத்தூர்லேருந்து வரும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பங்க்கு தாண்டினோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்னதாக கேப் மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் வந்து அப்படியே ரைட்டில் கட் பண்ணி இந்த ரோடு நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்பரம்பாக்கம் ஏரி வந்துடுங்க. என்ட்ரன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே உள்ளே போகக்கூடாதுங்க, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. பட் எல்லாம் பார்த்து நம்ம மக்கள்லாம் பார்த்தினா வண்டி அங்கே விட்டு தெரியாமல் தான் உள்ளே போயிட்டு வராங்க. இதை போட்டிருக்காங்க பாருங்கள், இது பொது வழி அல்ல, நம்ம போவோம். அப்படியே சைடில் மேலே ஏறி இப்படி இறங்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏரி பக்கத்தில் வந்துட்டோங்க. ஆக்சுவலி செம்பரம்பாக்கம் ஏரி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வழி இருக்குங்க. இப்போ நம்ம மொத்தம் சொல்கிறோம் பாருங்கள். இப்போ நம்ம வந்துக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குன்றத்தூர்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூட்டில் போனீங்கன்னா இங்கேருந்து செம்பரம்பாக்கம் ஏரி போகிறதுக்கு ஒரு வழி இருக்குங்க. இன்னொரு வழி இருக்குது, அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து நீங்கள் கீழே அந்த மேல் மலையம்பாக்கம் சொல்லி ஒரு ஊர் இருக்குங்க, அந்த மலையம்பாக்கம் அந்த வழியாக போனீங்கன்னா அப்படிக்கா ஒரு போகலாங்க நீங்கள் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு. அதை விட்டிங்கன்னா இன்னொரு வழியும் இருக்குது, பூந்தமல்லி வழிங்க. பூந்தமல்லியிலேருந்து போனீங்கன்னா செம்பரம்பாக்கம் வழிக்கு போகலாங்க. ஆனால் அந்த பூந்தமல்லி வழி வந்து அலோவ் பண்ணுறாங்களா தெரியல. பட் இந்த 2 வழி பார்த்தீங்கன்னா வந்து செம்பரம்பாக்கம் ஏரி போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, நார்மல் டைமில் அலோவ் பண்ணுவாங்க. மழை அதிகமாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, போலீஸ் வந்து வெளியே நின்றுவாங்க, யாரையும் வந்து சேர்க்க மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தண்ணி வந்து திறந்து தான் விட்டுருக்காங்க. பட் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லைன்றதுனால இன்றைக்கி வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. வெளியே நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் இருக்காங்க, 2 போலீஸ் நிற்கிறாங்க, ஒரு சேஃப்டிக்காக நிற்கிறாங்க போலீஸு. இதுவாங்க அப்படியே நம்ம மேலே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், தண்ணி திறந்து விட்டுருக்காங்க, வழியுது பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மதகு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது வந்து ஒரு 100 கண்ணாடின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கண்ணாடி வரைக்கும் திறந்து விட்டுருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒரு 100 கண்ணாடி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி திறந்து விட்ற வழி பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒன்று இருக்கும். அதாங்க மெயின். அது உள்ளே போய் நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த பக்கம் இருக்கிறது. இது பாருங்களேன், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிப்பாங்க அதிக பேர். நீங்கள் அங்கே நாங்கள் லாங்கில் காட்டுறோம் பாருங்க, எல்லோரும் நிற்கிறாங்க பாருங்கள், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க தாங்க. அதாவது ஃபுல்லாக திறந்து விட்டாங்க பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இதுக்கு மேலே இதுக்கு ஃபுல்லாக போகுங்க. இந்த பக்கம் நடக்க முடியாது, ஃபுல்லாகவே போகும் தண்ணி, மேலே ஃபுல்லாக போகும்.
அந்த டைம் பார்த்தா சூப்பராக இருக்குங்க. ஆனால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே திறந்து ஒரு தண்ணி பார்த்தீங்கன்னா அது இந்த வழியாக அப்படி தான் வருங்க. ஸோ இப்படி இங்கே வருது பார்த்தீங்களா, வியூ சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து திறந்து வர தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு அதுக்கு போது பாருங்கள், அந்த வழியாக போயிட்டு அப்படியே போகும். அப்படியே போயிட்டு அது வந்து இந்த குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் ரோடு வழியாக கீழே அது பாலம் ஒன்று இருக்கும், அது வழியாக போயிட்டு அப்படியே திருமுடிவாக்கம் போயிட்டு அப்படியே அடையாறு ஆறு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வழியாக அப்படியே போவார். மக்களே தண்ணி அப்படியே ஃப்ளோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்று தான் வந்து மக்கள் வந்து மீன்லாம் பிடிப்பாங்க. இதில் அப்படியே வலையை போட்டால் மீன் மாட்டோங்க. அங்கே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் மதகுங்க. மொத்தம் 4 மதகு இருக்குது பாருங்கள். இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த 4 மதகும் திறந்துருந்தாங்க. மொத்தம் 500 கண்ணாடி பார்த்தீங்கன்னா திறந்துருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே நடந்து போகிறோம் பார்த்தீங்களா, இங்கெல்லாம் நடக்கவே முடியாதுங்க, ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க. தண்ணி திறந்து விட க்ளோஸ் பண்ணதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இங்கெல்லாம் வரும். பட் இங்கெல்லாம் நம்மளால் கீழே இறங்க முடியாது, அவ்வளோ தண்ணி ஃப்ளோ ஆகும் இங்கெல்லாம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் மீன் தான் பிடிச்சிட்ருக்காங்க பாருங்களேன். இங்கே பாருங்கள் எத்தனை பேர் மீன் பிடிக்கிறாங்க பாருங்களேன். ஆக்சுவலி மேலெலாம் இந்த இடத்துலலாம் போக முடியாது, எப்படி போகிறாங்க தெரியல. பார்த்துருப்பீங்க ஏரி. இப்போ நம்ம வாங்க ஏரிக்கு மேலே போகலாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கீழே அந்த திறந்து வர இடத்தாண்ட போய் பார்த்தோம். மேலே வந்து நம்ம ஏரி பார்க்கலாங்க, அலோவ் பண்ணுறாங்க. வாங்க மேலே போய் ஏரி எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மேலே போகிற வழி சூப்பராக இருக்குங்க. வியூ பாயிண்ட்டை பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க வியூ பாயிண்ட்டு. அப்படியே வாங்க மேலே போகலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தும்பி பறக்குதுங்க பாருங்களேன், எவ்வளோ தும்பி பாருங்களேன், ஃபுல்லாக தும்பி தாங்க இருக்குங்க. உங்களுக்கு கேமராவில் தெரியுதா தெரியல, எக்கச்சக்கமாக இருக்குது தும்பி. எங்கேருந்து வந்துச்சு தெரியல இவ்வளோ தும்பிங்க. காய்ஸ் மக்களே இப்போ நம்ம மேலே வந்துட்டோங்க. பயங்கரம் மூச்சு வாங்குதுங்க மேலே ஏறி வந்தது. செமையாக இருக்குங்க ஏரி, அப்படியே ஃபுல்லாக இருக்குதுங்க. இருங்க உங்களுக்கு காட்டுற பாருங்க. அப்படியே அது லாஸ்ட்டில் ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த NH4ங்க, பூந்தமல்லி டு ஸ்ரீபெரும்புதூர் போகிற ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற பில்டிங் அது. இங்கேருந்து ரொம்ப லாங்கில் தெரியுது. அது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் என்ட்ரன்ஸுங்க. நான் இன்னொரு பக்கம் சொன்னேன் பார்த்தீங்களா, அவுட்டர் ரிங் ரோடு மலையம்பாக்கம் படி. அப்படிக்கா வந்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல தெரிய ஒரு அங்கே ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள், கோபுரமாக இருக்குது பாருங்கள், நீங்கள் அங்கே போகலாம். நீங்கள் அந்த வழியாக போனீங்கன்னா ஸோ அதுதான் திறந்துடுற இடங்க அது. இந்த இதான் பார்த்தீங்கன்னா திறக்கிறதுக்கு உள்ளே போகிறதுக்கான வழி, ஆஃபீஸ் போகிறதுக்கான வழி. உள்ளே வந்து யாருக்கும் அதோட கிடையாது, ஒன்லி போலீஸ் அண்ட் ஆஃபீஸர் மட்டும் தான் போவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த அவுட்டர் ரிங் ரோடு தெரியும் உங்களுக்கு, தூரத்தில் தெரியும் பாருங்கள் அவுட்டர் ரிங் ரோடு. வியூ பாயிண்ட்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் இதெல்லாம் வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காலையில் வரணும், இல்லைனா ஈவினிங் 5 o'clock மேலே வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வியூ பாயிண்ட்டுங்க. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது வியூ பாயிண்ட்டு. வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி வச்சு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா
மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த செம்பரம்பாக்கம் லேக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த லேக்லேருந்து தண்ணி கொட்டுற இடத்த பார்க்கணுன்னா நீங்கள் இந்த வழியாக வாங்க. அதாவது குன்றத்தூர்லேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற வழியில் காவனூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த காவனூர்லேருந்து நீங்கள் ரைட்டில் உள்ளே போனீங்க, சின்ன சந்து மாதிரி போகும், கிராமத்துக்குள்ளே போகிற வழிங்க அது வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் இருக்கிற எங்கள் இடத்துக்கு நீங்கள் வரலாம். செம்பரம்பாக்கம் எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தோன்னா இங்கே தான் எல்லாம் இந்த பக்கம் தான் வருவாங்க மக்கள்லாம். நீங்கள் இல்லைன்னா இந்த வில்ற இடத்தாண்ட வர தேவையில்ல, நான் அந்த பக்கம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் ரிங் ரோடு மேல்மலையம்பாக்கம் ஒரு வழி இருக்குது. அந்த வழியாக போனீங்கன்னா நீங்கள் வண்டியிலே போகலாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க, கேட்டு போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏரிக்கு மேலே போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வழியாக போனீங்கன்னா நீங்கள் ஏரி மேலேயே போகலாம். ஏரி மேலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியிலே போகலாம் நீங்கள். பட் இப்போ அலோ பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் நான் வந்து போயிருக்கேங்க. ஸோ வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒன்ஸ் அகைன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.